ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த 2026க்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத விவரமாக காண இருக்கிறோம். சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த 2026ங்கிற இந்த வருடத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி 2 கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள். ஆனால் நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் 3 விதமாக பிரிக்கிறோம். அதாவது மிதுனராசி மண்டலத்தில் குரு இருப்பது, பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது 2 பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும், அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும். மார்ச் 15 தேதி முதல் ஜூலை மாதம் 11 தேதி வரை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும். இதற்கு பெயர் கால சர்ப்ப தோஷம். அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த 2 கிரகங்களும் தலை விரித்து ஆடும். அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது. ஜூன் மாதம் 5 தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும், யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். 2026ல் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்ல ஃபர்ஸ்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசி. ஏன் அப்படின்னா, எல்லா ராசிக்கு சொல்ற மாதிரி ஒரு 2 வருஷமா இவங்க அடி வாங்கினாங்க, ஒரு 1 வருஷமா 3 வருஷமா இவங்க அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா நடுக்கடலில் தத்தளிப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை முழுவதுமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அனுபவிச்சார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு அது ஒரு 7.5 வருஷம் போச்சு. சரி, அந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சு, டோட்டலா நமக்கு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி வர்றது தான் தெரிஞ்சது. அதுக்குள்ள பார்த்தா அர்த்தாஷ்டமத்து சனி 7.5ல பாதி அஷ்டமம், அஷ்டமத்துல பாதி அர்த்தாஷ்டமம். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி லாக்கு, டோட்டல் சீன் க்ளோஸ், டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்று எல்லா ஜோதிடர்களும் சொல்லி விட்டார்கள். சரி, இப்போ நமக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியும் விட்டுருச்சு பாஸ், இனி நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள 8ஆம் இடத்தில் குரு மறைவு. இது அஷ்டம குரு. இப்போ சனி பகவான் உங்களை விட்டாலும் நான் உங்களை விட போறதில்லை பிரதர், என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நசுக்குகிறேன், உங்களை பிழிகிறேன், உங்களை உரிகிறேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக இந்த சினிமாலெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், வச்சு வறுக்கிறது, வச்சு செய்கிறது, என்னென்னமோ வடையலகெல்லாம் வருது. இதெல்லாம் மொத்தமாக அனுபவிச்சது விருச்சிக ராசிக்காரர்கள். விறுவென்று இவர்கள் அதல பாதளத்துக்குள் போனார்கள். திரும்ப எந்திரித்து வருவார்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026ல் ஃபஸ்ட் இவங்களுக்கு என்ன ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டுன்னா, ராசிக்கு குரு பார்வை. அப்போ ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு சொல்லடையாக நீங்கள் பல பேர் கேட்டிருப்பீங்க.
9ஆம் வீட்டில் குரு உச்சம் தனது விசேஷ பார்வையாக ராசியை, வெற்றி ஸ்தானத்தை, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை குரு பார்க்கிறார். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குறிப்பா வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், மங்களமான விஷயங்கள், அது வெற்றியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், குழந்தைகளுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும், இல்லை வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டிய சுப நிகழ்வுகள், அது கல்வியாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும், அவர்களுக்கு லைஃப் செட்டில் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருந்தாலும், இல்லை வீடு கட்ட வேண்டியது, அதில் ஒரு நல்ல கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டியது, பல நபரை கூட்ட வேண்டியது, இல்லைன்னா வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன் போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய நபர்கள் அப்படின்னா எல்லா ஆங்கிள்லையும் முதல் தரமான ராஜயோகத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் தான் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, மார்ச் மாதம் 15 தேதி முதல் ராகு பகவான், கேது பகவான் இந்த 2 கிரகங்கள் தான் செயல்படும். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அது குருவின் பார்வையில் வந்து அமர்கிறது. பிறகு குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்த பிறகு இவர்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்னை குரு பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய லக்கு, பூர்வீகம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, 6ஆம் வீட்டுக்கு விரயம். இப்போ 6ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வம்பு, வழக்கு, நோய், எதிரியிலிருந்து ஒரு விரயம், ஒரு சமாதானம், ஒரு தீர்வு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அதன் மூலம் ஒரு பெரிய தலைவலி. அதனால் இவர்களுடைய வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களால் ஒரு கூடுதலான கவனம் செலுத்த முடியவில்லை. அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்கெல்லாம் போய் ஒரு நெகோசியேஷன், ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னெல்லாம் இவர்கள் இது நாள் வரை முயற்சி செய்தார்களோ, அவர்களெல்லாம் அந்த பக்கம் திருப்பி கொண்டு போனார்கள். ஒரு வீட்டு வாசல்ல நம்ம கழட்டி போட்ட ஒரு பொருள் அளவுக்கு கூட இவர்களுக்கு இது நாள் வரை மரியாதை கிடைக்கவில்லை. அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கவில்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களாகவே வந்து ஒரு செட்டில்மெண்ட் பேசி அந்த வழக்கை, வம்பை தீர்த்து கொள்வார்கள். ஒரு வைத்தியத்தை மாற்றுவதன் மூலமாகவோ, ஒரு இயற்கை சிகிச்சை, இல்லை ஒரு ஹோமியோபதி, ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த நோய் தொந்தரவு, நோய் தொல்லையிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். நிறைய கடன் பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, வருடத்தோடைய கடைசியில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிற கிரகம் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை நோக்கி பயணித்து வந்து விடுவார். இப்போ 3ஆம் இடம் கொடுக்கக்கூடிய அந்த கரடுமுரடான வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் அது காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ ஒரு விபரீத ராஜயோகமாக, எதிர்பாராத ராஜயோகமாக, திடீர் யோகமாக, குறிப்பாக அந்த இடம் விற்று அதன் மூலம் வட்டி, கடன் போன்ற விஷயங்களை எல்லாம் தீர்த்து வேறு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி பிறகு செலவுக்கும் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் இப்பொழுது 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவார்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அடி, அவ்வளவு வலி, அவ்வளவு பசி இவர்கள் இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பரிகாரம், வழிபாடு அப்படின்னு வந்தோம்னா, வியாழக்கிழமைகளில் ராகு காலங்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான துர்க்கை கோயில், வீட்டுக்கு பக்கத்தில் துர்கா கோயில் இல்லை அப்படின்னா
எல்லா சிவன் கோயிலிலும் துர்கா சந்நிதி கண்டிப்பாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் துர்கையை வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல உயரத்துக்கு உச்சத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்வது கண்டிப்பாக நடக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.